கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 48ஆம் அத்தியாயம். பிரத்யும்னனுக்கு பிராமணர் வழங்கும் சக்கரஷகா. பிரத்யும்னன் லீலாவதிபுரியின் சுயம்பரத்தில் அழகிய பெண்ணை வென்று இளவிருத்த வருஷத்திலிருந்து இந்தியாவிற்கும் துவாரகாபுரிக்கும் திரும்புகிறான். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசே, சக்கரசகன் தன் நகரத்தில் மயங்கி விழுந்தான். பின்னர் அவன் அந்த மயக்க நிலையிலிருந்து விழித்து கொண்டான். விழித்த பின்னரும் அவன் ஒரு கணம் மிகுந்த பீதியில் இருந்தான். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னனே பரம்பொருள் என்பதை அறிந்த சக்கரசகன் மிகுந்த ஆவலுடன் தனது பரிசுகளுடன் யாதவ படையிடம் சென்றான். ஐராவத குலத்தில் பிறந்த மும்மூர்த்திகளும் 4 தந்தங்களும் கொண்ட 1000 வெள்ளை யானைகளும் ஸ்வர்ணகிரியில் பிறந்த 2 யோஜனை அகலமுள்ள உடல்களை கொண்ட 1 கோடி யானைகளும் தெய்வீக முகங்களையும் தெய்வீக வேகத்தையும் கொண்ட ராட்சதர்களை போன்ற 1 கோடி யானைகளும் கோடிக்கணக்கில் பரிசளிக்கப்பட்டன. அரசே, இவை அனைத்துடன் தங்கத்தால் செய்யப்பட்ட சுமார் 1 பில்லியன் எண்ணிக்கையிலான சிறந்த தெய்வீக ரதங்களும் இருந்தன. ஒவ்வொன்றும் 2 யோஜனை அகலமும் அலங்கரிக்கப்பட்டதுமான 10,000 விமானங்கள் பரிசாக கொண்டு வரப்பட்டன. 10 லட்சம் காமதேனு பசுக்களும் 1000 பாரிஜாத மரங்களும் பரிசளிக்கப்பட்டன. அதன் பின்னர் குளங்களில் பழுத்த மல்லிகை நறுமணத்தால் மெருகேற்றப்பட்ட பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பால் நுரை போல வெண்மையான முத்துக்களும் அழகான தலையணைகளால் அலங்கரிக்கப்பட்ட கோடிக்கணக்கான படுக்கைகளும் கொண்டு வரப்பட்டன. அவற்றின் தந்த சட்டங்கள் இரத்தின கற்களால் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் காலங்களில் தங்கமும் வெள்ளியும் பதிக்கப்பட்டிருந்தன. கோடிக்கணக்கான நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டவர்களும் சுவர் அலங்காரங்களும் வழங்கப்பட்டன. தொடுவதற்கு மென்மையாகவும் பல வண்ண கோடுகளுடனும் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட முத்துக்களாலும் தங்கத்தாலும் வடிவமைக்கப்பட்ட மெத்தைகளும் பெரிய தலையணைகளும் கொடுக்கப்பட்டன. இவற்றில் ஆயிரக்கணக்கானவை வழங்கப்பட்டன. ராஜ்யலட்சுமியின் ஆபரணங்களை குறிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான திரைகள், லட்சக்கணக்கான பல்லக்குகள், குடைகள், சைவரங்கள், தெய்வீக சிம்மாசனங்கள் மற்றும் லட்சக்கணக்கான தட்டுக்கள் வழங்கப்பட்டன. சுதர்ம சபா, சர்வோபத்திர மண்டலம், சஹஸ்தல் தாமரை, வைரங்கள், மரகதங்கள் மற்றும் முத்துக்கள் வழங்கப்பட்டன. மில்லியன் கணக்கான ஓனிக்ஸ் மற்றும் நீலக்கற்கள், ஆயிரக்கணக்கான சூரியகாந்திகள், சந்திர கற்கள் மற்றும் மரகதங்கள் வழங்கப்பட்டன. மில்லியன் கணக்கான செமந்தக ரத்தினங்கள் கொண்டு வரப்பட்டன. நரேஸ்வரரே, தாமரை இரத்தின கற்களின் எண்ணிக்கை 1 பில்லியன் ஆகும். ஜம்புநாடா, ஹடகா மற்றும் ஸ்வர்ணகிரியிலிருந்து மில்லியன் கணக்கான தங்கமும் வழங்கப்பட்டது. மிதிலேஸ்வர மன்னரே, உலகின் 8 காவலர்களின் ஆட்சியை காக்கும் சக்கரசரதன் தனது ராஜ்யத்தையும் தேவர்களின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் பரிசாக கொண்டு உத்தமனுடன் யாதவ படையிடம் சென்றான். நல்வாழ்விற்கான இந்த அற்புதமான பரிசை வழங்கிய பின்னர் அவன் பிரத்யும்னனை கரம் கூப்பி வணங்கினான். சம்பரின் எதிரியான பிரத்யும்னன் மகிழ்ந்து அவனுக்கு இரத்தின மாலையை வழங்கி அவனை மீண்டும் அவனது ராஜ்யத்தில் அமர்த்தினான். அரசே, இதுவே அறம் கொண்டவர்களின் இயல்பு. இவ்வாறு பிரத்யும்னனுக்கு காணிக்கை செலுத்திய சக்கரசாத்திரனை தோற்கடித்த பின் அவர் தன் படையுடன் முன்னேறினார். அவனது படை முகாம் இப்போது அருணோதா நதிக்கரையில் அமைக்கப்பட்டிருந்தது. விலையுயர்ந்த நாணல்களால் பின்னப்பட்ட கோட்டைகள் 4200 யோஜனைகளுக்கு நீண்டிருந்தன. அங்கே தெய்வீக கொடிகள் படபடக்கத் தொடங்கின. மேலும் வெற்றியின் கொடி அந்த நிலத்தில் நிறுவப்பட்டது. அந்த கொடிகளின் காரணமாக அந்த முகாம் பொங்கி எழும் அலைகளுடன் கூடிய ஒரு பெருங்கடலை போல காட்சியளிக்க தொடங்கியது. அரசே,
சரியாக அந்த தருணத்தில் ஐராவதத்தின் மீது அமர்ந்திருந்த அரசன் தேவேந்திரன் தன் படையுடன் திடீரென வானத்திலிருந்து இறங்கினான். அவனுடன் தேவர்களின் முரசுகளும் முழங்கின. இதை கண்ட யாதவ வீரர்கள் அனைவரும் விரைந்து தங்கள் ஆயுதங்களை தூக்கினர். அரசன் தேவேந்திரனை மீண்டும் அடையாளம் கண்டு கொண்ட அரசர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். உயிர் பிழைத்தவர்களின் சபையில் அவர் பிரத்யும்னனிடம், மகாபாகு நரேஸ்வரரே, பரவர் வேட்டர்களில் சிறந்தவராக இருப்பதால் நான் கூறுவதை கேளுங்கள். வர்ணகிரியின் சிகரங்களில் லீலாவதி என்று அழைக்கப்படும் ஒரு அழகான நகரம் உள்ளது. உலகின் காவலர்கள் அனைவரும் மற்றும் தேவர்களும் தெய்வீக வடிவங்களில் அவளது சுயம்வரத்திற்கு வந்துள்ளனர். ஆனால் அந்த இளவரசி, நான் யாரை காண மனம் இறங்குகிறேனோ அவரே என் கணவராக இருப்பார் என்று கூறுகிறாள். இவ்வாறு கூறி அவள் ஒரு அழகான மணமகனை விரும்புகிறாள் என்றார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசே, இதனை கேட்ட பிரத்யும்ன பகவான் தனது யதுவம்ச சகோதரர்கள் மற்றும் தேவேந்திரனுடன் திடீரென்று லீலாவதிபுரிக்கு சென்றார். சுயம்வரம் நடைபெற்ற முற்றம் பறந்து விரிந்திருந்தது. பதிக்கப்பட்டிருந்த தடுப்புகளால் அதன் அழகு மேலும் மெருகேறியது. அதன் அழகு மேலும் மெருகேறியது. அவ்விடம் சந்தனம், அகர் மரம், கஸ்தூரி மற்றும் குங்குமப்பூ ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முத்து மாலைகள், விலை உயர்ந்த திரைகள், நாவல் பழம் போன்ற தங்கத்தால் ஆன இருக்கைகள் ஆகியவற்றால் இந்த சுயம்வர மண்டபம் மற்றொரு இந்திரலோகம் போல காட்சியளித்தது. நரேஸ்வர மன்னரே, பிரத்யும்னன் அந்த சுயம்வரத்திற்கு சென்று ஒரு சிங்கம் மலையில் உச்சியில் அமர்வதைப் போல ஒரு தெய்வீக இருக்கையில் அமர்ந்தான். மித்திலேஸ்வர மன்னரே, அங்கே கூடியிருந்த அனைத்து பிரஜாபதிகள், முனிவர்கள், தேவர்கள், ருத்ரர்கள், மருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசு, ஆளி, 2 அஸ்வினி குமாரர்கள், யமன், வருணன், சோமன், குபேரன், தேவேந்திரன், சித்தர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் மற்றும் கூடியிருந்த அனைத்து இரவு ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த மற்ற அனைத்து தேவர்களும் பிரத்யும்னன் வருவதை கண்டதும் தங்கள் திருமண நம்பிக்கையை இழந்தனர். அந்த நேரத்தில் அந்த அழகி தன் கரத்தில் ஒரு மாலையுடன் வெளியே வந்து தன் அழகால் ரதி தேவியையும் ரம்பாவையும் இகழ்ந்தாள். அவள் சரஸ்வதி, லக்ஷ்மி மற்றும் அழகிய சச்சி தேவியை கேலி செய்வது போல் தெரிகிறது. மித்திலேஸ்வர மன்னரே, சபையார் அனைவரும் மயங்கிய அந்த அழகிய இளவரசி லக்ஷ்மியை போன்ற தோற்றமளித்தவள். சபலப்படும் பெண் புதிய குங்குமக்காரனை தேடுவதைப் போல அனைவர் முன்னிலையிலும் தனக்கு ஏற்ற மணமகனை தேடத் தொடங்கினாள். தெய்வீக ஆடை அணிந்து மலர்ந்த தாமரை இதழ் போல் காட்சியளித்தாள். பெரிய விழிகளை உடைய அழகான வீரனான பிரத்யும்னனை அடைந்ததும் இந்த அழகிய வித்யாதாரி மயங்கி விழுந்தாள். சிறிது நேரத்திலேயே அவள் சுய நினைவு பெற்றாள். அவள் எழுந்து பிரத்யும்னனின் கழுத்தில் ஒரு அழகான மாலையை அணிவித்து பேரானந்தத்துடன் அங்கேயே நின்றார். மித்திலேஸ்வர மன்னரே, வித்யாதர மன்னன் சுக்ருதி தன் அழகிய மகளை பிரத்யும்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். எங்கும் மங்களகரமான இசை கருவிகள் முழங்கின. ஆனால் தேவர்களால் இந்த மங்களகரமான திருமணத்தை காண சகிக்க முடியவில்லை. சூரிய பகவானை கனத்த மேகங்கள் மூடியது போல அவர்கள் சுயம்வரத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டனர். கோபத்தால் பீடிக்கப்பட்ட அந்த தேவர்கள் தங்கள் வில்லுகளை உயர்த்தி போர்க்குணத்தால் செருக்குடன் இருப்பதை கண்ட பிரத்யும்ன ஸ்ரீஹரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அளித்த சிறந்த வில்லையும் அம்புகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் போல கர்ஜித்தான். மித்திலேஸ்வர மன்னரே, அவன் வில்லிலிருந்து பாய்ந்த சுடர்விடும் அம்புகள் தேவர்களின் ஆயுதங்களை நொறுக்கின. அவர்களின் கவசங்கள் துண்டு துண்டாக கிழிந்தன. சூரியனின் கதிர்கள் பனிமூட்ட மேகங்களை கலைப்பது போல தேவர்கள் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடினர். இவ்வாறு பிரத்யும்னன் சுயம்வரத்தை வென்றான். இளவரசந்தத்தை வென்ற பிறகு
இந்தியாவிற்கு செல்வது. சகோதரர்களே, யாதவர்களே, படை வீரர்களே மற்றும் அனைவரும் அமைச்சர்கள் வெற்றி சங்கமூத அவர் இந்தியா சென்றார். கண்டத்திற்கு வந்தேன். பல நாடுகளையும் ஜம்பு தீபத்தையும் காண்கிறேன். வெற்றி பெற்ற வலிமையான நாயகன் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் முறையே அனாட் மாகாணத்திற்கும் துவாரகை நாடுகளுக்கும் வந்தார். பிரத்யும்னால் அனுப்பப்பட்ட ஞானிகளில் சிறந்தவரான உத்தவர் அரச சபையை அடைந்து மன்னர் உக்ரசேனரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வணங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடந்தது என்பதையும் ஜம்பு தீபம் எவ்வாறு கைப்பற்றப்பட்டது என்பதையும் உத்தவர் முறையாக விவரித்தார். பின்னர் உக்ரசேன மன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலதேவர் மற்றும் அனைத்து பெரியோர்களுடன் பிரத்யும்னனை அழைத்து வர புறப்பட்டார். இசை கருவிகளின் ஒலியுடனும் வேத மந்திரங்களின் கம்பீரமான உச்சரிப்புடனும் மக்கள் முத்துக்கள், கிலாக்கள் மற்றும் மலர்களை தூவி அவனை வரவேற்க வந்தனர். நரேஸ்வரனே, உக்ரசேன மன்னன் யானைகளின் அரசனை வழிநடத்தி பிரத்யும்னனின் முன் ஒரு தங்க கலசம், கந்தர்வர்கள், தேவகன்னிகள், சங்குகள், மேளங்கள், புல்லாங்குழல்கள், தூபம், முழு தானியங்கள், தங்க பாத்திரங்கள், மலர்கள், தூபம் மற்றும் பார் கோதுமை தானியங்களை கொண்டு வந்தார். மிதிலேஸ்வர மன்னரே, ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் யாதவ சகோதரர்களுடன் அவர் வாளை எடுத்து மகாராஜா உக்ரசேனனுக்கு முன்னால் வைத்து கரம் கூப்பி நின்று வணங்கினார். மீனகேதன் பிரத்யும்னன் ஸ்ரீ கிருஷ்ண பலராமருக்கும் தலை வணங்கி பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்திய பின் விரைந்து சென்று ஸ்ரீ கர்காச்சாரியாரின் பாதங்களில் வணங்கினான். அரசன் உக்ரசேனன் அவனை மிகவும் புகழ்ந்து வேத மந்திரங்கள் மற்றும் பிராமணர்களின் உதவியுடன் சடங்கு ரீதியான வழிபாடுகளை செய்து பிரத்யும்னனை யானையின் மீது ஏற்றி துவாரகாபுரிக்கு சென்றான். துவாரகை மூலம் மங்கள உற்சவம் நடைபெற்றது. நரேஸ்வர மன்னரே, நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் தங்களுக்கு கூறிவிட்டேன். இன்னும் தாங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான பிரத்யும்னனுக்கு சக்ரசகா பிரசாதம் என்று தலைப்பிடப்பட்ட 48ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.